நமக. சுந்தரகாண்டம் முதல் சர்க்கத்தின் தொடர்ச்சி. பௌர்ணமி நாளைய பூர்ணச்சந்திரன் ராகுவால் விளங்கப்படுவதைப் போல் அவளுடைய வாயில் மூழ்கி கொண்டிருக்கும் அவரை சித்த சாரணர்கள் பார்த்தார்கள். உடனே கூர்மையான தன்னுடைய நகங்களால் அவளுடைய உயிர் நிலைகளை பிளந்து மனோவேகம் போன்ற ஆற்றலுடைய அவர் வேகமாக வெளியே தாவினார். அறிவினாலும் தைரியத்தாலும் செயல் திறனாலும் அவளை வீழ்த்திவிட்டு மனத்தின்மை பெற்ற அனுமான் உடனே மறுபடியும் தன் சரீரத்தை வளர்த்து கொண்டார். அனுமானால் மார்பு விளக்கப்பட்டு அவள் அலறிக்கொண்டு தண்ணீரில் விழுந்தாள். அவளுடைய அழிவுக்காகவே பிரம்மாவாலே படைக்கப்பட்டவர் இந்த அனுமான். அந்த சிம்ஹியானவள் அவரால் விரைவாக கொல்லப்பட்டு வீழ்ந்ததை பார்த்து ஆகாயத்தில் சந்தரித்து கொண்டிருந்த பூதங்கள் வானரோத்தமரான அவரிடம் இவ்வாறு சொன்னார்கள்: தாண்டுகிறவர்கள் முதல்வனே, பயங்கரமான காரியத்தை இப்போது நீ செய்திருக்கிறாய். பெரிய இந்த பிராணியை கொன்று போட்டாயே, நீ ஏற்றுக்கொண்டிருக்கும் காரியத்தை வெற்றிகரமாக முடித்து விட்டு வா. வானரேந்திரா, தைரியம், தொலைநோக்கு, சற்றென்று முடிவெடுக்கும் துணிவு, செயல்திறன் ஆகிய நான்கும் எவரிடம் இருக்கின்றனவோ அவர் காரியங்களில் தோற்று வருத்தமடைய மாட்டார். மதிக்கத்தக்க அவர்களால் கொண்டாடப்பட்டவரும் நினைத்த காரியத்தை முடித்து கொண்டு விட்டவருமான அந்த வானர கருடனைப் போல் வேகமாக ஆகாயத்தில் புகுந்து சென்றார். அநேகமாக கடலை தாண்டிவிட்ட அவர் சுற்றுமுற்றும் பார்த்து வருகையில் 100 யோஜனை முடியும் எல்லையில் மரக்கூட்டங்களை கண்டார். கீழே இறங்கும் போதே பல வகையான மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட தீவையும் மலையின் நந்தவனங்களையும் அனுமான் பார்த்தார். பெருங்கடலையும் கடலோரத்தையும் கடலோரத்தில் வளர்ந்திருந்த மரங்களையும் கடலின் பத்தினிகளான நதிகள் சங்கமிக்கும் முகத்வாரங்களையும் பார்த்தபடியே தான் மிகப்பெரிய மேகம் போல் ஆகாயத்தை தடுத்து கொண்டிருக்கும் தன் சரீரத்தை பற்றி ஆலோசித்து அவர் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தார். என்னுடைய பெரிய சரீரத்தையும் அதிவேகத்தையும் பார்த்தவுடனே ராட்சசர்கள் என்னை பற்றி அறிந்து கொள்ள துடிப்பார்கள் என்று அனுமான் எண்ணினார். உடனே மலை போன்றிருந்த தன் உடலை சுருக்கி கொண்டு மோகம் முதலான மாசுகளை களைந்துவிட்டு ஆத்மஞானி போல் தன் இயற்கையான வடிவத்தை அடைந்தார். அந்த வடிவத்தை மிகவும் சுருக்கி கொண்டு இயல்பான வடிவத்தில் நின்ற அனுமான் பலி சக்கரவர்த்தியின் வீரியத்தை பறிப்பதற்காக 3 அடி நடந்த வாமனரை போல் திகழ்ந்தார். உருவத்தின் அளவுதான் சுருங்கியதை தவிர இயற்கையான பேராற்றல் சுருங்கவில்லை என்றபடி அழகான பலவித உருவங்களை எடுக்கக்கூடியவரும் பெருங்கடலின் அக்கறையை அடைந்து பிறரால் வெல்ல முடியாதவரும் சுருங்கிய வடிவமுடையவரும் மாபெரும் மலையின் சிகரம் போன அந்த மகாத்மா மேல் நடக்க வேண்டியதை பற்றி தீர்மானம் கொண்டவராக செழிப்பானதும் தாழை, நறுவிழி, தென்னை மரங்கள் ஏராளமாக விளங்கும் லம்பம் என்ற மலையின் சிகரத்தில் இறங்கினார். பெருங்கடலின் அக்கறை அடைந்து விட்டவர் சிறந்த மலையின் மேல் விளங்கும் இலங்கையை பார்த்து கொண்டு பழைய உருவத்தை விட்டுவிட்டு பறவை விலங்குகளை கலங்கச் செய்தவராக அந்த லம்ப மலையிலே இறங்கினார். பேரலைகள் வீசும் பெருங்கடலை தன் பலத்தினால் கடந்து வந்து பெருங்கடலின் கரையில் குதித்து அமராவதி பட்டணம் போல் விளங்குவதும் அரக்கர்களும் நாகர்களும் நிறைந்ததுமான இலங்கையை அனுமான் பார்த்தார். ஓம் ராம் ராமாய நமக, ராம் ராமாய நமக, ராம் ராமாய நமக. ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் முதல் சர்க்கம் நிறைவடைந்தது.